மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம் மே 16. Book your tickets only at www.41sounds.com. காவல்துறையின் பாதுகாப்பு வாகனம் நீலாங்கரையில் உள்ள விஜய் இல்லத்திற்கு வருகை தந்துள்ளது. செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். யுவராஜ், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் 109 தொகுதிகளில் முன்னிலை வகித்து பெரும்பான்மையுடன் இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய தனிப்பெரும்பான்மையை 118 தொகுதிகள் தேவைப்படுகின்றது. இன்னும் 9 தொகுதிகள் விஜய்க்கு தனி பெரும்பான்மை தேவை. தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி விஜய் முன்னிலை பெரும்பான்மையான தொகுதிகளில் முன்னிலை இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினுடைய வழக்கமாக முதல்வருக்கு வழங்கக்கூடிய அந்த பாதுகாப்புகளானது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு வழங்குவதற்காக ஒத்திகை பார்ப்பதற்காக காவல்துறை தரப்பிலிருந்து வரப்பட்டிருக்கின்றது. டிஐஜி தர்மராஜன் தரப்பிலிருந்தும் அதே போன்று தெற்கு போக்குவரத்து ஆணையர் விஜயகுமார் தலைமையிலும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. விஜய் எங்கிருந்து எப்படி கிளம்புவார், வாகனங்கள் எப்படி அனுமதித்து நிற்க வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறைகளும் தற்பொழுது விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. விஜயனுடைய மேலாளர் ஜெகதீஷிடம் இது குறித்தான அந்த கேள்விகளும் தற்பொழுது கேட்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய தரப்பிலிருந்து விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது விஜயுடன் ஆலோசனை மேற்கொள்வதற்காக டிஐஜி தர்மராஜனும் விஜயகுமார் ஆகிய இருவரும் தற்பொழுது அவர்களுக்குடனான அந்த அணியினர் தற்போது உள்ளே சென்றிருக்கின்றனர். கிட்டத்தட்ட தொடர்ந்து விஜயனுடைய கார் செல்லும் பொழுது முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் எத்தனை பாதுகாப்பு வாகனங்கள் வர வேண்டும், அவர்களுடைய பணி என்னென்ன என்பது குறித்தும் தற்பொழுது தெரிவிப்பதற்காக வருகை இருக்கின்றனர். விஜய் எங்கு சென்றாலும் இந்த வாகனங்கள் தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்தும் அவருடைய பாதுகாப்புக்கும் வருவது வழக்கம். அந்த வகையில் அவருடைய பாதுகாப்பில் எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் முதலமைச்சருக்கு எந்த வகையில் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டதோ அந்த பாதுகாப்புகள் விஜய்க்கும் வழங்குவதற்காக இந்த கான்வாய் வாகனங்கள் தொடர்ந்து அணிவகுத்து தற்பொழுது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜயனுடைய வீட்டின் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றது. விஜய் நாளை பனையூர் செல்ல இருப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய கட்சி சார்பில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்எல்ஏ கூட்டம் நாளை விஜய் தன்னுடைய செல்ல இருப்பதற்கான அந்த பயண திட்டங்கள் குறித்தும் அதே போன்று விஜய் முதல்வராக பொறுப்பேற்றாலோ அல்லது அதை குறித்தான தற்பொழுது பெரும்பான்மையுடன் முன்னிலை வகித்திருக்கக்கூடிய விஜய்க்கு முதல்வருக்கு வழங்கக்கூடிய அந்த பாதுகாப்புகள் வழங்குவது குறித்தும் விஜய்க்கும் அதே பாதுகாப்புகள் வழங்குவது குறித்து தற்பொழுது ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக விஜய் தற்பொழுது அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் முன்கூட்டியே காவல்துறை தரப்பிலிருந்து இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விஜய்க்கு எந்த வகையில் பாதுகாப்புகள் கொடுக்க வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பிலிருந்து எஸ்கார்ட் வாகனங்களும் கார்வாய் வாகனங்களும் தற்பொழுது நீலாங்கரை சாலையில் வந்திருக்கின்றன. தற்பொழுது விஜயிடமும் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களிடமும் விஜயை குறித்தும் செல்வது குறித்தும் வீட்டிற்குள் வாகனம் எப்படி நிற்க வேண்டும், எப்படி விஜய் வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும் என்பது குறித்தான பல்வேறு கட்ட கேள்விகள் டிஐஜி தர்மராஜன் அவர்கள் விஜய் தரப்பில் முன்வைத்திருக்கின்றார். தற்பொழுது டிஐஜி தர்மராஜனும் போக்குவரத்து தெற்கு ஆணையர் விஜயகுமார் ஆகிய இருவரும் அவர்களுடைய தலைமையிலான அந்த அணியினர் தற்பொழுது நீலாங்கரை இருக்கக்கூடிய விஜயை சந்தித்து இது குறித்தான விளக்கங்கள் தற்பொழுது கேட்டு வருகின்றனர். நாளை இன்னும் ஓரிரு நாட்களில் இது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பயண திட்டங்கள் அவருடைய பாதுகாப்பு குறித்து பல்வேறு கட்ட சோதனைகள் தற்பொழுது காவல்துறை தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உங்க மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம் மே 16. Book your tickets only at www.41sounds.com. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.